மீன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதத்தை பொறுத்தவரை நன்மைகள் பிரச்சனைகள் என கலவையான ஒரு மாதமாகத்தான் மே மாதம் இருக்கின்றது. முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, 8 தேதியிலிருந்து ராசிநாதனான குரு அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். அஸ்தங்கம்னா என்ன? சூரியனுக்கு மிக அருகில் ஒரு கிரகம் சென்று விட்டால் அதை அஸ்தங்கம் அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்தில் இதை கம்பஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அஸ்தங்கம் அடையும் கிரகம் தன்னுடைய காரகத்துவங்களை இழக்கும். காரகத்துவம் அப்படின்னா என்ன? அதாவது குருவோட காரகத்துவம் என்ன? குருவோட முக்கியமான காரகத்துவம் பணம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். அதை தாண்டி, அதாவது பணம் குழந்தைகள் அப்படின்றதை தாண்டி குரு உங்களுக்கு ராசிநாதன். ராசிநாதனே அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போவதால் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கையும் சற்று குறைவாக இந்த மாதம் இருக்கலாம். அதாவது 8 தேதியிலிருந்து அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மற்றும் 7, 4ஆம் வீடுனா தாய் வீடு, வாகனம், மகிழ்ச்சி போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, பார்ட்னர்ஷிப் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம். 4 மற்றும் 7 குடைய கிரகமான புதன் வலுவாக இருக்க போகின்றார் இந்த மாதம். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியை உணர்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் கண்டிப்பாக வெகுவாக குறையும். இவ்வளவு நாள் கேது 7 இருந்தார். 7 அவர் குருவின் பார்வையில் இல்லை. ஓகே, ஸோ அதனால்தான் மீன ராசியினருக்கு கடந்த சில மாதங்களாகவே வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வந்தது. மே 1 குரு வருவதால், ஏன்னா குரு 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்க போகின்றார். அதனால் இதுவரை இருந்து வந்த வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதம் 7 குடைய புதனும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க போகின்றார். ஓகே, அதனால்தான் வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனைகள் வெகுவாக கண்டிப்பாக இந்த மாதம் குறையும் அப்படின்னு நான் சொல்றேன். செவ்வாய் ராகு இணைவு இருக்கு. ஓகே, அது ராசியில் இருக்கு. செவ்வாய் ராகு இணைந்து இருப்பதால், மாதம் முழுவதுமே இணைந்து இருப்பதால் நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் 1ற்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். ஓகே, ஒரு விஷயம் செய்யறோம், அதனால நல்லது என்னது கெட்டது என்னது அப்படின்னு ஆராயாம, அதாவது வேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விவேகத்திற்கு பின்தள்ளி ஒரு வேலையை செய்யக்கூடிய விஷயம்னா அது செவ்வாய் பாபத்துவமாக இருக்கும் நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு பலன். ஓகே, ஸோ அதனால்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நன்கு யோசித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் செயல்படுங்க. செஞ்சுட்டு அதனால பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து விடாதீர்கள், அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அது செவ்வாய் ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, செவ்வாயோட பாபத்துவங்கள் அதிகமாக வெளிவரும். பாபத்துவம்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாஸ்டா செய்யறது, ஒரு செயலை யோசிக்காம செய்யறது. ஓகே, ஸ்பீடுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுப்பது செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாபத்துவமான ஒரு விஷயம். ஓகே, அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். 12இல் இருக்கும் சனியால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. தூக்கமும் சற்றே பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆத்ம பலம், நேர்மறை எண்ணங்கள், புத்துணர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த முக்கியமான 4 விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன். ஓகே, அதாவது ஆத்மபலம், நேர்மறை எண்ணங்கள், புத்துணர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி. ஓகே, இந்த 4ஐ குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதனால்தான் சூரியன் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ மாதம் முழுவதுமே சூரியன் வலிமையா இருக்கார். இப்போ உச்சம் என்னும் நிலையில் இருக்கின்றார். அதுக்கப்புறம் குருவால் அவர் சுபத்துவம் அடைய போகின்றார். ஓகே, அதனால பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும். சமாளிக்கக்கூடிய சக்தியை சூரியன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை.
ஓகே, இங்க ராசிநாதன் 8ல இருந்து கொஞ்சம் அஸ்தங்கம் என்ற நிலையில் இருப்பது ஒரு உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை ஹேண்டில் செய்யக்கூடிய ஒரு முதிர்ச்சி, பக்குவம், ஆத்ம பலம் சூரியனிடமிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படித்தான் மே மாதம் இருக்க போகின்றது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.